வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா, நம்மளுடைய கர்ம நிவர்த்தி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு எடுக்கிறோம். நேயர்கள் நெறைய பேரு தொலைபேசியில கேட்கறாங்க. அந்த வகுப்பு 3 மணி நேரம் எடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அதுல எங்களுக்கு என்னென்ன தகவல ஐயா தருவார்? அப்படின்னு நெறைய கேள்விகள் இருக்கு. அத கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா, நேயர்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும். மேற்கொண்டு அவங்க அந்த கிளாஸ்ல ஆர்வமா வந்து சேர்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. வணக்கம். இத பத்தி ஒரு விளக்கமான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் குடுக்குறேன். ஜோதிடம் என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ம். 2வது பிறப்பின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். 3வது தன்னுடைய கர்மா என்ன? ஓகே. தன்னுடைய விதி என்ன சொல்லுவாங்கல்ல, ஆமா. என் விதி என்னன்னு தெரியல. ஆண்டவன் தப்பா எழுதிட்டார் போல. என் விதி எழுதும்போது தூங்கிட்டார் போலது. இந்த மாரி ஆ. காமெடிலாம் இருக்கும். எல்லாரும் அப்போ சொல்லுவாங்க. துன்பப்படும்போது அது கண்டிப்பா அது பேசுறாங்க எல்லாருமே. ஆமா. அப்புறம் யார் செஞ்ச பாவம் தெரியல. நான் அவஸ்தைப்படுறேன். ம். இது சொல்லுவாங்க. நான் எந்த எறும்பு கூட துரோகம் பண்ணது கிடையாது. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஏன் இந்த சோதனை வரணும்? இறைவா! உனக்கு கண் இருக்கா? காது இருக்கா? மூக்கு இருக்கான்னு போய் கடல்ல போய் திட்டுறாங்க. நான் என் பையனுக்கு திருமணம் ஆகலையே. எல்லா கோயிலும், குளமும் ஏறி இறங்குறேனே. ம். எனக்கு இன்னும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல. இந்த குறைபாடுகள் மூலியமாக மக்கள் வந்து நொந்துக்கிறாங்க. உண்மை. ஓகேவா? இதற்கெல்லாம் தீர்வு எப்படி கிடைக்கும்? அப்டின்னா, என்னுடைய ஆராய்ச்சியினுடைய உச்சகட்டம் அதுதான். விதியை மதியால வெல்லலாம். என்னுடைய கான்செப்ட். விதியை மதியால வெல்லலாம். விதி விட்ட வழியே வாழ்ந்து போகணும்னு ஒரு கான்செப்ட். அதுல ம். இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. விதி விட்ட வழி. அத பத்தி நாலேட்ஜ் இன்னும் வரல. வரல. கர்மா. அவன் கர்மா அத அனுபவிக்கணும். அவ்வளவுதான். இவன் கர்மான்னா, இவனுக்கு வந்து 25 வயசுல கல்யாணம் ஆகணும்னா, இவனுக்கு 35 வயசுல தான் கல்யாணம் ஆகும். அப்படின்னு அவனுடைய கர்மா. ம். இல்ல இவனுக்கு கல்யாணமே ஆவக்கூடாதுன்னு ஒரு கர்மா இருக்கு வச்சுக்கலாம் அவனுக்கு. சரி. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க. தேடிட்டே இருப்பாங்க. ஆனா நடக்க விடாது. நடக்க விடாது கர்மா. சரிங்க. அத பத்தி நான் விளக்கம் சொல்றேன். வாங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கங்கன்னா, இந்த கிளாஸ்க்கே வரவிடாது. அதுவும் செய்யும். சேலஞ்சு கட்டுறேன். பணம் கட்டுவாங்க. வரவிடாது. சேலஞ்சு கட்டுறேன். சேலஞ்ச் பண்றேங்க. ஆ. கர்மா தடுக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. நான் நெறைய பேர் பார்த்துட்டேன். எதுக்கு இந்த வகுப்பு போடுறேன்னா, நெறைய சூட்சுமமான விஷயங்கள சொல்லிக் குடுக்கணும் அவங்களுக்கு. ம். நான் ஆமா. ஜாதகம் பார்க்கணும்னா வாங்க, ஏதோ காச குடுங்க பார்க்கறேன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவேன். என் வேலை முடிஞ்சிடும். ம். ஓகேவா? ஆனால் அந்த ஜோதிடம்னா என்ன? உன்னுடைய பேட்டர்ன் அங்க எப்படி வேலை செய்யுது? ம். இந்த ஜாதகத்துல இந்த டைம்ல பிறந்தவரு. இவருடைய யோகம் என்ன? இவருடைய திதி என்ன? திதினால திதி தோஷம் என்ன? ம். கர்ணம் என்ன? இவர் கர்ணமால கர்ணாதிபதி யாரு? இவருக்கு யோகாதிபதி யாரு? அதெல்லாம் என்ன தெரியாது. மக்களை கேட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா உங்க யோகாதிபதி யார் தெரியுமா? தெரியாது ஐயா. ஆ. இப்ப நான் வந்து உங்களுக்கு யோகாதிபதி சூரிய பகவான் அப்படி சொல்லிடுறேன் வச்சுக்கங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் தெரியாது. அந்த சூரிய பகவானை எப்படி நீங்க ஆட்கொள்ளணும்? பகவான்னா குரு பகவானை எப்படி நீங்க ஆட்கொள்ளணும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் அந்த அந்த கிளாஸ்ல வரும். ம். அப்ப முழுக்க முழுக்க நான் தெரிஞ்சிருந்து சொல்றது மட்டும் இல்ல. நான் ஆராய்ச்சி பண்ணத உங்களுக்கு சொல்லணும்னு கூட இல்ல. உங்களுடைய கதைய சொல்றது தான் அந்த வகுப்பு. அந்த 3 மணி நேரம். ஆமா. உங்களுடைய கர்மானா என்ன? எப்பப்போ எது எது செயல்படும்? அந்த செயல்பாட எப்படி நம்ம தடுத்துக்கலாம்? எப்படி அத மாத்திக்கலாம்? இந்த வழிமுறைகள தெரிஞ்சுக்கணும். இது வந்து அனைவருக்கும் தேவை. எல்லாருக்குமே. படிக்கிற பசங்கள் முதல் கொண்டு, திருமணம், தொழில், கடன் பிரச்சனைகள், அனைத்து விதமான பிரச்சனை, உறவு முறைகள் பிரச்சனை மெயினா இருக்கும் நெறைய. கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும். ம். ஒரு கல்யாணம் ஆகி போற பொண்ணோட வீட்ல அங்க நெறைய பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா. ஏன் அந்த பிரச்சனை அந்த பொண்ணுக்கு வருது? அதெல்லாம் ஆராய்ச்சியில சொல்லிடுவீங்க. சொல்லிடுவேன். அப்போ இதனால தான் நமக்கு இது நடக்குதா? அப்ப நம்ம இத மாத்தணும். இந்த பேட்டர்ன மாத்தணும் அப்டின்ட்டு. ஒண்ணும் இல்லங்க. ஒருத்தருக்கு வந்து குரு வந்து அவயோகியா இருக்கு. ம். வச்சுக்கங்களேன். பொதுவா. அதுல வர கான்செப்ட்ல ஒண்ணு மட்டும் சொல்றேன். அவங்க ரெகுலரா மஞ்ச ட்ரெஸ் போடுவாங்க. அது வந்து அவருக்கு ஒத்து வராது. ஒத்து வராது. அப்ப உங்களுக்கு யாரு அவயோகி? அந்த அவயோகி பிளானட் யாரு உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்கணும். அது தெரியாது ஐயா. ஆ. இது நான் இப்ப என் கிளையன்ட்க்கு வரவங்கலாம் 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் அவங்ககிட்ட பேசுறேன். பேசும்போது அவங்களுக்கு புரியுது. அப்பதான் நான் யோசனை பண்ணேன். இப்படி நம்ம சொல்லி, சொல்லி ஒவ்வொருத்தரும் புரிய வைக்கிறத விட ஒரு வகுப்பா போடலாமே! ம். இப்படி ஒரு தெளிவா ஆராய்ச்சியில இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லலான்ற மாரி மத்தவங்க சொன்ன மாரி எனக்கு தெரியுது. ஆமா. இப்போ ஒருத்தரு வந்து ஒரு அ வேலையில செய்றாரு. ஒரு மர வேலையில செய்றாரு. மரத்தொழில். இல்ல வுட் கடை வச்சுருக்காரு. வுட் ஷோரூம் வச்சுருக்காரு வச்சுக்கோங்களேன்.
அவருக்கு செவ்வாய் அவயோகியா இருக்கும். ம். ஆனா அந்த கடையில இருப்பாரு, அந்த கடையில வேலை செய்வார், இல்ல ஷோரூம் வச்சுப்பாரு, ஒரு ஓனர் வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் ரெகுலரா அந்த அவயோகிய பேட்டர்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவயோகிய என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, அவயோகிய ஊக்குவிக்கிறார். ஆ, ஓகேவா? ஆ, ஆ. இதெல்லாம் என்ன நடக்கும்னா அவர் அவயோக பலன் தான் நடக்கும். எப்படி நடக்கும்? ஃபேமிலியில உடல் நோய் வர்றது, ஃபேமிலியில உடல் நோய் வர்றது, நல்லது. திடீர் விபத்து சந்திக்கிறது, ம். ரத்தத்தின் மூலியமாக சில நோய்கள், கிருமிகள் வர்றது, இந்த சுகர் மற்ற விஷயங்கள் வருது. இது வந்து ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இதுக்காக எல்லாம் அப்படியே வந்து இப்படிதான் ஆயிடும்னு நினைக்கக்கூடாது. ம். ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த மாரி அவர்கள் ஒரு மனிதன், ஒரு ஜாதகன் தன்னுடைய அவயோகமாக இருக்கக்கூடிய கிரகத்தை தானே இயக்கிக் கொண்டிருப்பார். இது வந்து உங்கள போல ஆளுகிட்ட வந்து அத ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சாதான், அதுக்கப்புறம் அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி நான் குடுப்பேன். இந்த மாரி நீங்க டிசைன் மாறுங்கன்னுவேன். அதுக்கு எனக்கு 3 மணி நேரம் தேவைப்படுது. ம். இத சொல்றதுக்கு தான் கூப்பிடுறேன். வேற எதுக்கும் கிடையாது. இத வந்து யார் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ம். ஓகேவா? இந்த இந்த பேட்டர்னுக்குள்ள வாங்க. அதிலிருந்து அப்படியே ரிலீஸ் ஆவீங்க. நான் கேரண்டி தரேன். 3 மாசம் தரேன். 3 ம். மாசத்துல ரிலீஸ் ஆகலாம். வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. நெறைய பேர் பண்ணியிருக்கேன். ம். ம். என்கிட்ட வர கிளையன்ட்ல அப்படிதான் சொல்லி அனுப்புறாங்க. வராங்க. ஓ 3 அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல பலன் ஆமா. அவங்களே அவங்க ரெமடி தேடிப்பாங்க. ம். அவங்களே அவங்க ரெமடிய நான் பேட்டர்ன் ரெடி பண்ணி குடுத்துருவேன். இதாம்மா இந்த சிஸ்டமா நீங்க போங்க. அதாவதுங்க இந்த கோயிலுக்கு போனோம். ஆமா. இந்த ஒரு ஒரு பரிகாரம். விவசாயி அந்த ஒரு நெல்லு நாத்து விக்கிறார்ன்னா, அதனுடைய ஒட்டுமொத்த விஷயம் தெரிந்தால் தான் அதுல மகசூல பார்க்க முடியும். கண்டிப்பா. தெரியாம அவர் போய் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அது நஷ்டம் தான். அப்ப உங்கள பத்தின விஷயங்கள் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கினா தான், நீங்க உங்க கர்மால இருந்து வெளிய வர முடியும். எப்படி நீங்க அந்த மஞ்ச கலர் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, அது போல. அது போல அ அவயோகிய ஆக்டிவேட் பண்ணாம இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சுக்கிரன் அவயோகியா இருக்கு ஒருத்தருக்கு வச்சுக்கோங்க. ஒரு உண்ம. ஜாதகம் இருக்கு. வராங்க வந்து டேபிள்ல உட்கார்றாங்க. அவர பார்த்தோனே சுக்கிரன் அவயோகியா இருக்காரு. அவர் வந்து வெள்ளி செயின் போட்டுருக்காரு. ம். வெள்ளி பிரேஸ்லெட் போட்டுருக்காரு. வெள்ளி அதெல்லாம் மோதிரம் அவருக்கு போட்டுருக்காரு. இயற்கையா போட்டுருக்காரு. ஏன்னா என்னங்க இதெல்லாம் போட்டுருக்கீங்கன்னு கேட்டேன். என்னங்க இதெல்லாம் போடக்கூடாதா? எனக்கு அது மேல ஆசைங்க. வித்துதுங்க, வாங்குனேங்க, போட்டேங்கன்றாரு. அப்ப அவர் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்காரா? ஆமா. அவருக்கு தெரியாமயே அத செஞ்சுன்னு இருக்காங்க. இந்த மாரி தான் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே இது போல ஒரு வகுப்புகள வந்து கலந்துக்கணும். கலந்து, தங்கள பத்தி விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிறப்ப பத்தியும், ஜாதகத்த பத்தியும், அவர்களுடைய எதிர்காலத்த பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட கோயில். ஆமா. ம். அந்த அவங்களுக்கு 3 மணி சம்பந்தப்பட்ட தெரிஞ்சுக்கணும். நேரம்ன்றது அவங்களுக்கு உண்டான நேரம்னு நெனச்சு வரணும். ஆனா வரவிடாது. ம். மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன், வரவிடாது. கர்மா வரவிடாது. விதி வலியுதுல்ல. ஆமா. ஓகேவா? அதாவது உங்களுடைய கர்மாக்குள்ள தலையிடுறதுக்கு நான் யார்? ஆ. நானா இறை அம்சம் கொண்டவனா? இல்லையே. நானும் ஒரு மனுஷன் தானே. நான் படிச்சது யோகம், அது ஜோதிடம் சரி. அவ்வளவுதான். அப்ப அந்த பேட்டர்ன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத உங்களுக்கு சொல்லி தரேன். அப்ப அந்த கர்மா நிவர்த்திய நீங்க பண்ணிக்கங்க. அப்ப கர்மாவை நிவர்த்தி செய்தால் யோகம் வரும். வரும். என்ன யோகம் வேணும்? தொழில் யோகம் வேணுமா? அது அதுல இருக்க போது. வந்துரும். திருமண யோகம் வேணுமா? ஓகேவா? அது படிப்பு யோகம் வேணுமா? குடும்ப உறவுகள் யோகமா இருக்கணுமா? எல்லாமே இதுல வந்துரும். அப்போ அந்த கர்மாவை நிவர்த்தி செய்தால் யோகம் வரும். 3 மணி நேரத்துல அவங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவீங்க. சொல்லிடுவேன். என்னென்ன இது பண்ணணும் எல்லாம். இல்லாமல் அவர்களுக்கு தேவையான சந்தேகங்கள் எது இருந்தாலும் கேட்கலாம். ஓகே. ஜோதிட ரீதியா அந்த சந்தேகம் கிளியர் பண்ணுவேன். 2வது நான் சொல்றது எல்லாமே சயின்டிபிக்கலான ரீசன்ஸ். எல்லாமே சயின்டிபிக்கலான ரிசர்ச் தான். ஆமா. பொத்தாம் பொதிப்பா அடிச்சு தள்ளுறது இல்ல. இவங்களுக்கு ஒரு பஞ்சாங்கம் குடுப்பேன். ஓகே. அந்த பஞ்சாங்கத்தை பேஜ் நம்பர் 85க்கு போங்கன்னுவேன். ம். அதுல இருக்கும் நான் இங்கிருந்து சொல்லுவேன். ஐயா நீங்க அதுல எம்.ஏ வேற முடிச்சிருக்கீங்க. அதுல எம்.ஏ முடிச்சிருக்கேன். யோகா எம்.ஏ முடிச்சிருக்கேன். ம். அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பொதுமக்களுக்கு தான் இந்த மாரி ஒரு கிளாஸ். விழிப்புணர்வா கொண்டு வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறேன். ம். இதுல எல்லாரும் பயன்படுத்திக்கணும். எல்லாரும் மேன்மை அடையணும். எல்லாருடைய கர்மாவையும் கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி செய்துக்கணும். ஓகேவா? உண்ம. அதாவது கர்மான்றது மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். ம். அந்த கர்மா கான்செப்ட்ட நான் கையில எடுக்கிறேன்னா, இயற்கைக்கு நான் மாறா செய்றீங்க. ஆமா. இயற்கைக்கு மாறா இல்ல, இயற்கைக்கு எதிர்ப்பா. ம். ஓகேவா? ஆனால் அதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் கேர்ஃபுல்லா நான் இருக்கிறேன். ஆமா. ஓகேவா? அப்போ உங்கள வரவுடாதுன்னு சொல்றோம் இல்லையா? ஆ. அதுதான். அப்படி வந்துட்டாங்க வச்சுங்களேன், வந்துட்டாங்க, வகுப்புக்கு வந்துட்டாங்க, 3 மணி நேரம் வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா, அவங்க கர்மாவ நிவர்த்தி பண்ண போறாங்க. கண்டிப்பா நடக்கும். ஆமா. இதுல உண்மையான உண்மை, சத்தியமான உண்மை. அவ்வளவு சீக்கிரத்துல வரவுடாது. ஃபோன் பண்ணுவாங்க, என்குயரி பண்ணுவாங்க, பணம் கூட கட்டிடுவாங்க. ம். ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா ஐயா. கர்ம நிவர்த்தி யோகம். ஐயா வெற்றிபாலன் அவர்கள் மிகச் சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றார். இதை நேயர்கள் தாங்கள் பயன்படுத்திக் கொண்டு
தங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான ஏற்றத்தையும் பெற வேண்டும் என்பது அடியனின் வேண்டுகோள். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க வளம்.